இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. இப்படியும் சின்ன பசங்க கரண்ட் கம்பத்துலையும் மரத்துலையும் ஏறுவாங்க. அதுபோல் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். உங்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால், இருக்கிறதுல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், ஓகேவா, குரூஷியல் ஜங்ஷன் இல்லாமல், அது பார்த்தீங்கன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் மக்கள் அங்கே வந்துடுவாங்க, அவருக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஸோ கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஒரு அவுட்டரில் ஒரு இடத்த பார்த்துட்டு, சார் இந்த இடத்துல நீங்கள் நின்று பேசிங்கன்னா இங்கே க்ரௌடு பூரா எங்கிட்ட நிற்கும், ஏறுறதுக்கு பக்கத்தில் மரமே இல்லை, கரண்ட்டு கம்பமும் இல்லை, அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இவங்க தான் 10-15 இடம் கொடுக்குறாங்களே, இவங்க வேணுக்குன்னு இதை பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு தோணுது. இன்னொன்று சார், அதாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வைங்க, விஜய் அவர்கள் வந்து நீங்க கொடுத்த இடத்தினாலதே நம்ம மேல பழி சுமத்தினா, நீங்க கொடுத்த இடத்தினாலதே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பி விட்டாருன்னா இவர் முதலமைச்சர் ஆகிரும். எடுபடாது. உனக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன், ஏதோ நான் ஒரு பையன் செத்து போயிட்டான், ஓகேவா, நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேல போகுமா, வேணுக்குன்னு இவங்க அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு போகுமா? பையன் சார் விஜய் மேல பாயிறதுக்கு அது வாட்டமான ஒரு விஷயமா போயிடும், கொதறிடுவாங்க.